ஊடகங்கள் நீங்க பாலியல் வழக்கு என்ன பாலியல் வழக்கு முதல்ல ரெண்டு பேரும் மனம் ஒத்திருந்திருக்காங்க. நீங்க அதுல வந்து அவங்க தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசுறீங்களே. இங்க ஒரு ஆண் ஏமாத்தப்பட்டிருக்காரு, அவர்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டிருக்காங்க. 24/7 பிரேக்கிங் போடுறீங்க. அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை வந்து வெட்டி ஒட்டி மார்பிங் பண்ணி அதை ஒரு தம்ப்நெயிலா வச்சு அப்படி பண்ணும்போது அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். கோபம் வரும்போது கேட்கத்தானே செய்வார். நான் ஒன்னும் கையை பிடிச்சி இருக்கலையே, எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, எங்களுக்கு ஆத்தாப்பா சித்தி பெரியமா இருக்காங்கல்ல. ஊடகங்கள் நீங்க பாலியல் வழக்கு என்ன பாலியல் வழக்கு முதல்ல இந்த வார்த்தை உங்களுக்கு தப்பா தெரியலையா? எங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்குல்ல, எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, எங்களுக்கு ஆத்தாப்பா சித்தி பெரியமா இருக்காங்கல்ல, அவங்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்சியின் தலைவருக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, பின்னணி இருக்கு, அந்த அவங்க மனைவிக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, பின்னணி இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது நீங்க பாலியல் வழக்கு என்ன அதான் கேட்கிறாரு. மியூச்சுவல் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதத்தோடு அவங்க வந்து வாழ்வது என்பது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல வராது, அது ரேப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் மனம் ஒத்திருந்திருக்காங்க. நீங்க அதுல வந்து அவங்க தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசுறீங்களே. இங்க ஒரு ஆண் ஏமாத்தப்பட்டிருக்காரு, அவர்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டிருக்காங்க. ஏற்கனவே நிச்சயார்த்தம் முடிச்சதை மறைச்சு, ஏற்கனவே பல ஆண்களோடு தயாரிப்பாளரோடு பழகியதை மறைச்சு, அவங்க அண்ணன் சீமானை ஏமாத்தி பணம் பறிச்சு, சொல்ல போனா விஜயலட்சுமி தான் அண்ணன் சீமானை ஏமாத்தி திருமணம் செய்து கொள்வதாக பணத்தை பறிச்சிருக்காங்க. நீங்க வந்து பாலியல் வழக்குன்னு சொல்வது முழுக்க அண்ணன் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணணும். அவர் அவதூறு பரப்பி அவர் மீது பெண்கள் இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயத்தை உடைக்கணும். அவர் கருத்து எடுத்து வைக்கிறாரு, அந்த கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. திமுக எதிர்த்து 1000 கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. தொடர்ச்சியா இதை வந்து ஒரு 24/7 பிரேக்கிங் போடுறீங்க. அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை வந்து வெட்டி ஒட்டி மார்பிங் பண்ணி அதை ஒரு தம்ப்நெயிலா வச்சு அப்படி பண்ணும்போது அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். கோபம் வரும்போது கேட்கத்தானே செய்வார். நான் ஒன்னும் கையை பிடிச்சி இருக்கலையே. 2008 உள்ளதுக்கு 2015 வந்து நீ நிப்பன்னா அப்ப ஒரு அவ கேட்கற என்ன தப்பு இருக்கு? அது ஒரு அரசிட்டம் தான். அதே மாதிரி காலையில வந்து திருமதி கயல்விழி சீமான் அவங்க வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க, நான் படிக்கிறதுக்கு தான் அதை வந்து கிழிக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த சமண கிழித்த விதங்கள் அப்படிங்கிறது பார்த்தா அது படிக்கிறதுக்கு கிழிச்ச மாதிரி தெரியல, சும்மா அப்படியே வந்து அங்கங்க அப்படி கிழிச்சாங்க. இல்ல பேஸ்ட் போட்டு முழுக்க ஓட்டிட்டாங்க. நீங்க வந்து படிக்கணும்னா அதை கிழிச்சாதான் படிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் கதவுல போய் வந்து நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க வந்து அது படிக்கிறதுக்கு தான் படிக்கணும்னா அதை வந்து எப்படி அதை எடுக்கிறது முதல்ல படிக்கிறதுக்கு தான் நாங்க கிளிக்க சொன்னோம் அப்படிங்கிறது வந்து தர்க்கத்துக்கு நம்ம சொல்றோம். இன்னொன்னு அதை பேஸ்ட் போட்டு முழுசா தடவி ஓட்டிட்டாங்க. நீங்க மேல கார்னரை ஓட்டினா கூட அதை அழகா கிழிச்சிருக்கலாம். மொத்தமா பசையை போட்டு ஒட்டும் போது அப்புறம் எப்படிதான் கிழிக்கிறது? அதை இன்னொன்னு வீட்டு வாசல்ல ஒட்டுனா கிழிக்கத்தான் செய்வாங்க. முதலமைச்சர் வீட்டு வாசல ஒட்டினாலும் கிழிப்பாங்க, செந்தில் பாலாஜி வீட்டு வாசல ஒட்டினாலும் கிழிப்பாங்க. சாதாரண ஒரு குலகாரன் வீட்டு வாசல்ல கொண்டு போய் சம்மன் ஒட்டினாலும் சம்மனை யாரும் வச்சுக்கிட்டு போட்டோ போட்டு வைக்க மாட்டாங்க. சம்மனுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி சம்மனுக்கு மட்டும் தனி கோடை போட்டு மழையில் நனைஞ்சாம பாதுகாக்க மாட்டாங்க. காவல்துறை சம்மன் என்ன குடியரசுத் தலைவருடைய விருதா இல்ல தேசிய விருதா? அதை நம்ம பத்திரப்படுத்தி வைக்க வீட்டு வாசல ஒட்டினா கிழிப்போம், அப்படித்தான் சொல்ல முடியும்.